வரக்கூடிய நாட்களில் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக இது பற்றி யோசனை செய்து தமிழகத்திற்கு வர இருக்கிறார். பிரதமரும் வர இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவிற்கு செய்த தொண்டு என்பதை அவர்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு மரியாதை கொடுத்து மத்திய பாஜகவில் விடுதலை சிறுத்தை கட்சி கோட் சூட்டு போட்டுக்கிறார் தடால் நீல கலர்ல. அவர் சினிமா நடிகர் மாதிரி ஆறாரு. 7 நட்சத்திர ஹோட்டல்ல தங்குறாரு. இது என்ன விடுதலை சிறுத்தை கட்சியா? இது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் மத்திய பாஜக நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்தி சொல்லலாம். அதற்கான ஒரு அறிகுறிகள் நட்டா அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, நரேந்திர மோடியும் சரி பல முறை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பொது வலைத்தளங்களில். என்னிடம் நட்டாவும் அமித்ஷாவும் என்னிடமே பர்சனலா சொல்லியிருக்காங்களே. போன மாதம் பெருந்தொகை கண்டிப்பாக பல தொகைகளை வாங்கிவிட்டார் தமிழக அரசு மூலமாக. அவரை தூக்கி எறிய வேண்டும் என்று 22 மாவட்ட கட்சி தலைவர்கள் காங்கிரசிடம் தலையிட்டாலும் மல்லிகார்ஜுன் கர்கே சொல்லிவிட்டார். 2 மாநில கட்சி தலைவர்களை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார். நாளை மறுநாள் அவர்கள் வர இருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அமித்ஷாவும் அடுத்த மாதம் ரியல் ஒன் மீடியா நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்களுடைய சமீபத்திய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியில பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறதே சார், இதை எப்படி பாக்குறீங்க? தவறான கருத்து. மத்திய பாஜக கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி ஏற்கனவே வந்திருக்க மாதிரி ஒரு வடிவத்தை கொடுத்து விட்டார். ஆபரேஷன் சிந்தூர் அந்த ஏர் கிராஷ் எல்லாம் ஆனதுனால, அகமதாபாத்ல ஆனதுனால அது கொஞ்சம் தாமதமாகப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக இது பற்றி யோசனை செய்து தமிழகத்திற்கு வர இருக்கிறார். பிரதமரும் வர இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவிற்கு செய்த தொண்டு என்பதை அவர்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு மரியாதை கொடுத்து மத்திய பாஜகவில் புது தலைவர் வந்தவுடன் புது பொது செயலாளர் பதவியோ அல்லது தேஜஸ்வி சூர்யா இருந்த பதவி BYS பாரதிய யுவ மோர்ச்சா அதுக்கு தலைவரான ஆக்கி விடுவார்கள். சார், இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக கூட்டணியில இடம் பெறுவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கிறதுனாலதான் நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கல அப்படின்ற கருத்துக்களை திருமாவளவன் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுக பாஜகவுடைய இருக்கக்கூடிய உறவை கெடுப்பதற்காக இந்த மாதிரி சொல்லுகிறார்கள். இருப்பினும் இதே திருமாவளவனுடன் எடப்பாடி பழனிசாமி 2024 பொது தேர்தலுக்கு முன்னதாக ஆஸ்பத்திரியில் போது பேசலையா? விசிகா வெளில வந்துட்டாங்களா? இது அதிமுக கிட்ட வந்து விசிகா பக்கம் போறாங்களா? அவன் காத்தாடி விட்டு பாக்குறாரு. இதே விசிகா சொல்லணுமே, நான் தான் திமுகவுக்கு எதிர்த்து வரேன்ட்டு முதல்ல வெளில வரட்டுமே, பார்க்கலாம். எங்க எல்லா கட்சியும் உடையுதுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. சிவா ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து வெளியே போன்ற பிறகு கண்டிப்பாக கட்சி உடைந்து விட்டது. விசிகாவுக்கு எம்எல்ஏக்கள் சிலவும் திமுகவை சேர தயாராகிறாங்க. அந்த நீங்க கருப்பு மஞ்சள் வெள்ளை மஞ்சள் சொன்னீங்க பாருங்க, வீக் கான்ஸ்டிடுவன்சி அப்படின்ட்டு முதல்ல அதுல விசிகா தொடங்கி 4மே அவங்க வீக் கான்ஸ்டிடுவன்சியாக காமிக்கிறாங்க. ஆக மொத்தம் விடுதலை சிறுத்தை கட்சி கோட் சூட்டு போட்டுக்கிறார் தடால் நீல கலர்ல. அவர் சினிமா நடிகர் மாதிரி ஆறாரு. 7 நட்சத்திர ஹோட்டல்ல தங்குறாரு. இது என்ன விடுதலை சிறுத்தை கட்சியா? இது இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ 2026 தேர்தலில் இப்போ வந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு கலர் எல்லாம் கொடுத்து தீவிரமா இன்னும் தீவிரப்படுத்தி இருக்காங்க தேர்தல் பணிகளை. இப்போ டெல்லி பாஜக தலைவர்கள் தமிழக தேர்தல் களம் அங்க என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு, எப்படி சார் பாக்குறாங்க? கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பிரதிதினம் தொடர்பில் இருக்கத்தான் இருக்கிறார்கள். பல்வேறு ஒரு நட்புகள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாக. அதில் ஒன்று சொல்லலாம், எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் மத்திய பாஜக நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்தி சொல்லலாம். அதற்கான ஒரு அறிகுறிகள் நட்டா அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, நரேந்திர மோடியும் சரி பல முறை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பொது வலைத்தளங்களில். என்னிடம் நட்டாவும் அமித்ஷாவும் என்னிடமே பர்சனலா சொல்லியிருக்காங்களே. போன மாதம்
10 நாளைக்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஆதரிக்கிறோம் என்று ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? அதை நம்ம விசிகாவுடைய தலைவர் ஒன்று ஒட்டி ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அவர் திமுகவில் தொடர்கிறேன் என்று சொல்லணும், வெளியிலே வரேன்னு சொல்லணும். ரெண்டு சொல்லாது இன்னொருத்தரை பத்தி இவர் யார் பேசுறதுக்கு? அப்படி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் உடைய ஆரம்பித்து விட்டது. திமுக அதிமுக என்று பிளவ ஆரம்பித்து விட்டது. அந்த விடுதலை கட்சிக்கு நான் முன்னதாக சொன்ன மாதிரி தலித்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது. சரி, இப்போ தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையை துவக்கி இருக்காங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இது உண்மையா எப்படி சார் பாக்குறீங்க? பொய், உண்மை கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால் செல்வ பெருந்தொகை கண்டிப்பாக பல தொகைகளை வாங்கிவிட்டார் தமிழக அரசு மூலமாக. அவரை தூக்கி எறிய வேண்டும் என்று 22 மாவட்ட கட்சி தலைவர்கள் மத்திய காங்கிரசிடம் தலைப்பட்டாலும் மல்லிகார்ஜுன் கர்கே சொல்லிவிட்டார் செல்வ பெருந்தகை மாற்ற மாட்டோம் என்று. காரணம், செல்வ பெருந்தகை மூலமாக மத்திய காங்கிரசிற்கு மாதம் தொகை வருகிறது திமுக மூலமாக. அதை விரும்பி எடுத்துக்கொள்வது துணிச்சலாக செய்கிறார்கள். ஒன்று நிச்சயம், தமிழக காங்கிரஸ் திமுகவுடன் தான் ஒட்டி கொண்டு இருக்கும், வெளியே போகாது. காரணம், இன்று ராகுல் காந்தியுடைய பிறந்த நாளாக இருப்பதனால் சொல்லுகிறேன், ராகுல் காந்தியுடைய இச்சா எண்ணம் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான். சரி, இப்போ தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தாமரை இலையில நீர் போல ஒட்டியும் ஒட்டாமலும் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கே சார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக தேர்தலில் தொடருமா, எப்படி சார் பாக்குறீங்க? பொதுமக்களிடையே ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்துக்கு மதிப்பு கொடுக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் என்று அமித்ஷா சொல்லிவிட்டார். மீண்டும் சொல்லுவது மத்திய அரசாங்கத்திற்கு, மத்திய பாஜகவிற்கு அது அழகு இருக்காது. காரணம், வேண்டுமென்றே இலையில தண்ணி இருக்குதா தண்ணியில இலை இருக்குதா தெரியல. இப்ப சூரியன் மேல எண்ணெய் போட்டாங்களா சொல்லாமா? அப்படி இல்ல காங்கிரஸ் கை சின்னத்தின் மேல எண்ணெய் இருக்குது, கவடம் இருக்குது, ரத்தம் இருக்குன்னு சொல்லாமா? எப்படி 2009 தமிழக ஈழக்கடி 2 லட்சம் பேர்களை கொலை செய்த பாவம் கருணாநிதிக்கும் அம்மையா சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கிறதே, அதை பற்றி ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். மீண்டும் பாஜக அதிமுக பற்றி ஏன் தமிழக தொலைக்காட்சிகள் கூட சோரம் போய்விட்டது? எதற்காக? முக்கியமாக இருக்கக்கூடிய தினத்தந்திங்க என்ற தொலைக்காட்சி பாருங்க, டிஆர்பியில 8வது இடத்துக்கு வந்துருச்சுங்க. புதிய தலைமை 4வது இடத்துக்கு வந்துச்சு. திருப்பி எடப்பாடி பழனிசாமி திட்ட வேண்டியது. அதனால ஜனங்கள்லாம் பார்க்கறதே கிடையாது, எல்லாம் யூடியூப் போயிட்டாங்க. யூடியூப்ல பார்த்த அதனால தான் நம்ம ரியல் ஒன் மீடியாவுக்கு நிறைய ரிசப்ஷன் வருது உங்களுக்கு. அது மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக செல்வ பெருந்தகை திமுகவை விட்டு வெளியே வரமாட்டார். விசிகாவிட பேசுவது என்பது பொய். சரி, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் சென்னை வந்திருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் செய்தியாளர்கள் சந்தித்து பேசும்போது பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளின் பின்னணியில திமுக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் தெரிவிக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு, பின்னணியில திமுக இல்லை அப்படின்னு அழுத்த திருத்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பாமக உடைந்து விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியில் 2 துருவங்கள் வந்து விட்டன. ஒன்னு சவுத் போல், நார்த் போல். இனி தவறு முடியாது. காரணம், முகுந்தன் என்று சொல்லக்கூடிய ஐயா ராமதாசுடைய பேரன் ஆட்சிக்கு கோலோச்ச வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய அறக்கட்டளை ட்ரஸ்ட் மூலம் பணத்தை எடுக்க பார்க்கிறார்கள். அதற்கு அன்புமணி இடம் கொடுக்க மாட்டேன்கிறார். திமுக பின்னாடி இருக்கோ இல்லை, நல்ல வேளை பாஜக பின்னாடி இருக்குன்னு சொல்லாது இருந்தாங்க. அதை பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா வன்னிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தோல்வியுற்றதாக டிஃபீட்டட் பர்சன்ஸா இருக்காங்க. அதை அன்புமணி புரிந்து கொள்கிறார். அன்புமணி ராமதாஸ் மூலமாக அதிமுகவிற்கு பலம் சேர்க்க வேண்டும் என்றால் 65% பாமகவிற்கு பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களுடைய வன்னியர் சமுதாயத்தினுடைய ஆதரவு அன்புமணி ராமதாஸ் இருக்கிறது. ஐயா ராமதாஸ் 84 வயது தாத்தா அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டார் இப்பொழுது. சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. அந்த ஹாட் நியூஸுக்காகவே நம்முடைய வாசகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் ஹாட் நியூஸ் என்ன சார்? அப்டேட் ஹாட் நியூஸ், அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய அரசியலை பற்றி பேசுவதற்காக 2 மாநில கட்சி தலைவர்களை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார். நாளை மறுநாள் அவர்கள் வர இருக்கிறார்கள். இதன் மூலமாக
தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அமித்ஷாவும் அடுத்த மாதம் 10, 11 தேதிகளில் விழுப்புரம், தென்னார்காடு, முன்னாடி இந்த சவுத் ஆர்காடு டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்ல பேச போறாரு. அது பாமகவுடைய மேஜர் ஏரியா, அது கடலூர், விழுப்புரம் என்பது. ஆக மொத்தம் அன்புமணி ராமதாஸ் அப்பொழுது அமித்ஷாவுடன் அந்த மேடையில் இருப்பாரா என்பது தெரியாது. அமித்ஷா தமிழகம் வருவது, அதை தவிர 2 தமிழக கட்சி தலைவர்கள் டெல்லியில் அமித்ஷாவை கூடிய விரைவில் சந்திக்க இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பிரேக்கிங் நியூஸ். சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.